Peacemakers of Christo. இன்று பெற்றோராய் நீ நிம்மதியாக இருக்கிறாயா? மத்தேயு சுவிசேஷம் 8வது அதிகாரம் 5வது வசனத்துல இயேசு கப்பர்நாவுமுக்கு சென்றபோது நூற்றுவர் தலைவர் ஒருவர் அவரிடம் உதவி வேண்டி வந்தார். ஐயா, என் பையன் முடக்குவாதத்தால் மிகுந்த வேதனையுடன் படுத்து கிடக்கிறான் என்றார். ஜெபிப்போம். என் அன்பு நேசரே, உம்மை ஆராதிக்கிறோம், போற்றுகிறோம், புகழ்கிறோம், வணங்குகிறோம், வாழ்த்துகிறோம் சுவாமி. நீர் ஜீவனுள்ள கர்த்தர் ஆண்டவரே. அப்பா பிதாவே, உம் பிள்ளைகளை அதிகமாக நேசிக்கிற தேவன் ஐயா. அந்நாளிலே ஒரு நூற்றுவர் தலைவர் ஆண்டவரே, 100 பேத்துக்கு தலைவர் ஆண்டவரே, 100 பேத்தை வழி நடத்தக்கூடியவர், 100 பேத்தை போஷிக்க கூடியவர், 100 பேத்தை ஆண்டவரே அதிகாரத்தோடு ஆணையிடுகிறவர் அந்நாளிலே ஓடி வந்து உன்னிடம் சிரம் தாழ்ந்து, ஐயா, என் பையன் முடக்குவாதத்துல வேதனைப்படுகிறான், கண்ணீரோடு இருக்கிறான், கவலையோடு இருக்கிறான் ஆண்டவரே, அவன் படுக்கையா கடக்கிறான் என்று மடியேந்து பிச்சை கேட்டார் சுவாமி. இயேசுவே, அதே போல இந்நாளிலே அப்பா உம்முடைய பிள்ளைகள் எத்தனையோ தாய்மார்கள், எத்தனையோ தந்தைமார்கள் மடிப்பிச்சை கேட்கிறாங்க சுவாமி. அப்பா, பிள்ளையை பெற்றெடுத்த நாளிலிருந்து இந்நாள் வரை நிம்மதி இல்லப்பா, சந்தோஷம் இல்லப்பா, சமாதானம் இல்லப்பா. தெய்வமே, என் பிள்ளைக்கு நான் ஒரு திட்டத்தை வகித்திருந்தேன், ஆனால் அவன் வளர்ந்து இன்று ஆளாயி மாறி போயிட்டான் ஆண்டவரே. இயேசு ராஜாவே, தெய்வீக கர்த்தாவே, அப்பா, என் மகன் முடக்குவாதத்தில் இருக்கிறான் என்று அந்த நூற்றுவர் தலைவர் கண்ணீர் விட்டார் ஐயா. இன்னைக்கு எத்தனையோ மகன்கள் முடங்கி போய் கிடக்கிறார்கள் ஐயா. தெய்வமே, எவன் அப்பா வளர்ந்து படிச்சு வேலைக்கு போய் ஆண்டவரே என் குடும்பத்தை காப்பாற்றுவான் என்று நினைத்தனோ, அவன் ஆண்டவரே இன்னைக்கு வேஸ்டா போய் கிடக்கிறான் ஆண்டவரே. அப்பா, சோம்பேறியா கிடக்கிறான் ஐயா, நோய்வாய்ப்பட்டு கிடக்கிறான் ஐயா, மன உளைச்சலுக்கு ஆளாய் கிடக்கிறான் ஐயா, குடிப்பழக்கத்திற்கு ஆளாய் கிடக்கிறான் ஐயா, காதலிலே விழுந்து கிடக்கிறான் ஐயா, ஆண்டவரே ரவுடியா மாறி போய் கிடக்கிறான் ஐயா. ஆண்டவரே தெய்வமே, அவன் வாழ்க்கை என்னென்னமோ ஆயிட்டு இருக்குது ஆண்டவரே. அப்பா, இவ்வளவு கோபம் படைத்தவனாக இருப்பான் என்று நான் நினைத்தே பார்க்கல அப்பா. என்னையே அடிக்க வருகிறானே ஐயா, என்னை எதிர்த்து பேசுகிறான் ஐயா, என்னை கெட்ட வார்த்தையில திட்டுகிறான் ஐயா. என் மகன் இப்படி மாறுவா நான் எதிர்பார்க்கல ஐயா என்று ஒவ்வொரு தந்தையானவரும் மனம் உடைந்து போய் கிடக்கிறார்கள் ஐயா. மகன்கிட்ட பேசிய பல மாதங்கள், பல வருடங்கள் ஆயிடுச்சு ஆண்டவரே. ஆமாப்பா, இன்னைக்கு தந்தை மகன் உறவுகள் இல்லை சுவாமி. அப்பா, அவன் பாக்கு அவன் வேலையில அவன் வழியில போயிட்டு இருக்கிறான், இவன் பாட்டுக்கு இவன் வேலையில இவன் வழியில போயிட்டு இருக்கிறான் ஆண்டவரே. இந்த வீடு அப்பா தந்தை மகன் வீடு இல்ல ஆண்டவரே, இது ஒரு ஹாஸ்டல போல இருக்குது சுவாமி. ஆமா ஆண்டவரே, என் மகன் வந்த உடனே அப்பா இருந்தா ரூம்குள்ள போயிடுவான் ஆண்டவரே, மகன் இருந்தா அப்பா ரூமுக்குள்ள போயிடுவார் ஆண்டவரே. அப்பா, இந்த உறவுகள் மேம்படுமா படாதா தெரியலையே சுவாமி. இவர்கள் மாறுவார்களா மாற மாட்டார்களா தெரியலையே ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் ஏன் இந்த இவ்வளவு கடின இருதயத்தையும் ஆணவ இருதயத்தையும் திமுரு வாழ்க்கையும் வாழ்கிறார்கள் தெரியலையே சுவாமி. தேவனே, இது நிரந்தரமானது அல்லல்ல ஆண்டவரே. இந்த வாழ்க்கை ஒரு தடவை தானே சுவாமி. இயேசு ராஜாவே, என் தெய்வீக கர்த்தாவே, இன்னைக்கு எத்தனையோ தாய்மார்கள் கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறார்கள் ஐயா. அப்பா, எத்தனையோ தந்தைமார்கள் கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறார்கள் ஐயா. நான் என் பிள்ளைக்கு நான் நினைச்சது ஒண்ணு, என் பிள்ளை வாழ்க்கை மாறினது இன்னொன்னு ஆண்டவரே.
நல்லாதான்ப்பா இருந்தான், பக்தி உடையவனாக இருந்தான் ஆண்டவரே, அன்பு உடையவனாக இருந்தான் ஆண்டவரே. ஏசப்பா, அவன் எப்பொழுது பணத்தை கண்டானோ, சொத்து மேல ஆசை வந்துச்சோ, திருமணம் நடந்ததோ, பிள்ளைகளை பெற்றானோ, வெளிநாட்டு சென்றானோ, அவன் மாறி போயிட்டான் சுவாமி. இன்னைக்கு அவன் இந்த குடும்பத்துல இல்லப்பா. ஏசப்பா, என் புள்ள என்ன விட்டுட்டு போயிட்டான் ஆண்டவரே. இயேசுவே, என் புள்ள என்ன விரட்டி விடுறான் ஆண்டவரே. ஏசப்பா, என் புள்ள என்ன அடிக்கணும்னு நினைக்கிறான், கொல்லணும்னு நினைக்கிறான், என் சொத்து வேணும்னு நினைக்கிறானே ஒழிய நான் வேணான்னு சொல்றான் ஆண்டவரே. ஏசப்பா, இந்த வீட்டுல எனக்கு மரியாதைனே இல்லப்பா. என் மரியாதை எல்லாம் நான் இழந்துட்டேன் சாமி. என் பலனெல்லாம் இழந்துட்டேன் ஆண்டவரே. என் சந்தோஷத்தெல்லாம் இழந்துட்டேன் அப்பா. ஏசப்பா, என் மீது கருணை கொள்ளுங்கள் ஆண்டவரே என்று ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கும்படியாக உம்மிடம் இறைஞ்சி மன்றாடுகிறோம் ஆண்டவரே. இன்று எத்தனையோ பெற்றோர்களுடைய மனதிலே கண்ணீர்கள் தான் ஐயா ஆண்டவரே. இரவும் பகலும் கண்ணீர் சுவாமி. பிள்ளைகளை நினைச்சு நினைச்சு கண்ணீர் ஆண்டவரே. ஐயோ தெய்வமே, ராஜாதி ராஜாவே, நான் என்னப்பா பாவம் செஞ்சேன்? ஒரு புள்ள கூட என்கிட்ட இல்லையே ஆண்டவரே. எல்லாரும் லைஃப்ல செட்டில் ஆகணும். இந்த வீட்டுல நிம்மதியே இல்ல, இந்த வீடு சந்தோஷமே கொடுக்கல. நான் மெட்ராஸ்ல போயிருக்கிறேன், நான் பெங்களூர் போயிருக்கிறேன், நான் வெளிநாடு போறேன் என்று எங்கெங்கயோ பிச்சுக்கிட்டு போயிட்டாங்களே அப்பா. தெய்வமே, இந்த ராஜாதி ராஜாவே, என் வீடு ஆண்டவரே பாலடைஞ்ச வீடா சுவாமி. இந்த வீட்டுல தானே ஆண்டவரே எல்லாத்தையும் நான் பெத்தேன். இந்த வீடு தானே ஐயா சோறு போட்டுச்சு. இந்த வீடு தானே ஐயா நிழல் கொடுத்துச்சு. இந்த வீடு இன்னைக்கு ஆண்டவரே துக்க வீடா மாறிடுச்சு ஆண்டவரே. ராஜாதி ராஜாவே, இந்த வீட்டுல இன்னைக்கு நான் மட்டும் அனாதையே போல கிடக்கிறேன்னு ஆண்டவரே. எல்லாம் இருந்தும் பிரயோஜனம் இல்லப்பா. மனசுல நிம்மதி இல்ல ஆண்டவரே. என் மனசுக்குள்ள பயம்தான் சுவாமி. ஒவ்வொரு நாளும் பயம் ஆண்டவரே. அப்பா, ஐயோ என் பிள்ளைக்கு என்ன ஆயிடுமோ, ஐயோ அவன் எப்படி இருக்கிறானோ ஆண்டவரே, அவனுக்கு எந்த ஆக்சிடென்ட் ஆயிடக்கூடாதுன்னு கண்ணீர் விடுகிற பிள்ளைகள், பயந்து போய் இருக்கிற பிள்ளைகள் ஏராளம் ஐயா. எஸ் ராஜாவே, பிள்ளைய கண்டாலே பயம் சுவாமி. அவன் பேசுறாரு ஆண்டவரே, அவன் என்ன பார்த்தாலே பயம் ஆண்டவரே. அவன் பேசுற வார்த்தைகள் எல்லாம் ஆண்டவரே இப்பயே தூக்கு மாட்டிட்டு செத்துன்னு போல இருக்கணும் ஆண்டவரே. ஏசப்பா, என் புள்ள என்ன தவறா பயன்படுத்துறான் ஆண்டவரே. அவன் வேலைக்கு மட்டும் என்ன பயன்படுத்திக்கிறான்ப்பா. ஏசப்பா, என் தேவனே, என் பிள்ளைகிட்ட நான் ஒவ்வொரு நாளும் நான் வேலை செய்யறேன்னு நிரூபிச்சுக்கிட்டு இருக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, நான் வேலை செய்யாம படுத்துட்டேன்னா ஆண்டவரே, அவன் என்ன அவமதிச்சிருவான்ப்பா, விரட்டி விட்டுருவான்ப்பா, சோறு போட மாட்டான்ப்பா. தெய்வமே, என் மீது மனம் இறங்கும் என்று எத்தனையோ பெற்றோர்கள் கண்ணீர் விடுகிறார்கள் ஐயா. இன்னைக்கு பிள்ளைங்களை பார்த்து பயந்து போய் வாழ்கிற பிள்ளைகள் ஏராளம் ஐயா. ராஜாதி ராஜாவே, அபிஷேக நாயகனே, ராஜாதி ராஜாவே, நீர் அப்பா அப்பா, நான் என் ஆத்மாவை உன் கையில் ஒப்படைக்கிறேன் என்று சொன்னீரே ஆண்டவர். இன்னைக்கு பிள்ளைங்க யாரும் தன்னுடைய ஆத்மாவை ஆண்டவரே பெற்றோர்களோடு இணைப்பது கூட இல்லை ஆண்டவரே, அர்ப்பணிப்பது இல்லை ஆண்டவரே. நீ வேற, நான் வேற, என் ஃபியூச்சர் வேற, என் எதிர்காலம் வேற, நான் எப்படி வேணாலும் வாழ்வேன் என்று ஆண்டவரே தன்னார்வத்தோடு திமுரு பேச்சோடு வாழ்கிறவர்கள் ஏராளம் சுவாமி. இயேசுவே, நீர் மனமிறங்கி ஒவ்வொரு பிள்ளைகளையும் அபிஷேகிக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஐயா. அப்பா, ஒவ்வொரு பெற்றோர்களுடைய கண்ணீர்களையும் தொடங்க ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொரு குடும்பமும் அழுது புலம்பி கொண்டு இருக்கிறது ஐயா. ஒவ்வொரு தாயும் ஒவ்வொரு தந்தையும் தூங்காத நேரங்களே இல்லை ஆண்டவரே. ஏசப்பா, இதை நினைத்தே கவலைப்பட்டு கொண்டோம், கண்ணீர் சிந்து கொண்டோம், தூங்காமலையும் சாப்பிடாமலையும் அப்பா தம் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற பிள்ளைகள் ஏராளம். தம் பிள்ளைகளுக்காக சாப்பிடாமல் விரதம் இருந்து ஜெபிக்கிற பிள்ளைகள் ஏராளம் ஆண்டவரே. ஒவ்வொரு பெற்றோர்களுடைய கண்ணீர்களையும் துடைங்க ஆண்டவரே. கவலைகளை நீக்க போடுங்க ஆண்டவரே. அவர்களுக்கு சமாதானத்தை கொடுங்க, சந்தோஷத்தை கொடுங்க, வாழ்க்கையில நிம்மதியை கொடுங்க, வாழ வையுங்க. ஒவ்வொரு பெற்றோர்களுடைய ஜெபத்திற்கும் ஆண்டவரே நீர் பதில் கொடுப்பீர்.
அப்பிள்ளைகளை வாழ வைப்பீர், மன நிறைவை கொடுப்பீர், அந்த ஆசீர்வாதங்களை நீர் பழுக பெருக செய்வீர் என்று முழுமனதோடு ஜெபித்து அருமையான பிள்ளைகளை உடைய பரிசுத்தமான கல்வாரி பாதத்திலே சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். சிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை. திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கும் வெளிச்சமாய் இருக்கிறது. நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம். சாத்தானே அப்பாலே போ. அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே. நீ கொடுப்பது தீது, நீயே அந்த நஞ்சை உட்கொள். நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்து வழி நடத்தி காத்தருள்வாராக. ஆமென், ஆமென், ஆமென். இயேசுவில் அன்பான சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் தேவனோடு ஒன்றித்து ஒவ்வொரு பிள்ளைகளுடைய விண்ணப்பங்களையும் தேவ பாதத்தில் சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம். எத்தனையோ அற்புதங்களை தேவனாகிய கர்த்தர் செய்து கொண்டிருக்கின்றார். அதே போல உங்களுடைய விண்ணப்பங்களை நீங்கள் அனுதினமும் அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே பயங்கர கஷ்டங்கள், தீராத பிரச்சனைகள், இல்ல தீராத நோய்கள், இல்ல எதிர்பார்க்கிறது நடக்கவே மாட்டேங்குது, தள்ளி போய்கிட்டே இருக்கிறது என்று நீங்கள் நினைத்தால் உங்களுடைய கருத்துக்களை நேர்த்தி திருப்பலியாக, அதாவது 1, 3, 5, 7, 9, 12, 30, 33 என்ற திருப்பலிகளை நீங்கள் எங்களிடம் அர்ப்பணிக்கலாம். ஒரே குருவானவர், அதாவது நான் எல்லா நற்கருணையிலும், திருப்பலியிலும், ஆராதனையிலும், நவநாளிலும் உங்களுக்காக, உங்களுடைய சிறப்பு கருத்துக்களுக்காக இந்த ஜெப வழிபாட்டை அர்ப்பணித்துக் கொண்டிருப்போம். ஒவ்வொரு மணி ஜெபத்திலும் உங்களுடைய பெயர்களை சொல்லி, உங்க பிரச்சனைகளை சொல்லி உங்களுக்காக அர்ப்பணிப்போம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் தெய்வ பிள்ளைகளே. மற்றுமாக நாங்கள் கேட்கிற ஒரே ஒரு உதவி என்னவென்றால், இந்த சேனலை தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இதை ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல, உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ல இதை பகிரும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம் தெய்வ பிள்ளைகளே. இந்த சேனல் வளரவில்லை என்றால் எங்க ஃபாதர்ஸ் சொல்லுவாங்க, இவ்வளவு லைட் செலவு பண்ணிக்கிட்டு, நெட் பேலன்ஸை போட்டுக்கிட்டு, கேமரா ஆன் பண்ணிக்கிட்டு நீங்க இருந்து ஜெபிப்பது நல்லதல்ல, இது வளரல, பிள்ளைகளுக்கு மக்களுக்கு இது விருப்பம் இல்லை என்று சொல்லி இதை கட் பண்ணி விடுவார்கள், நிறுத்தி விடுவார்கள். அதனால் தெய்வ பிள்ளைகளே, தயவு செய்து இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இதை ஷேர் பண்ணுங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட அனுப்புங்க, உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைங்க. மற்றுமாக தெய்வ பிள்ளைகளே, எங்களுடைய ஏழை எளிய பிள்ளைகளுக்கு தயவு செய்து உதவுங்கள். உங்களுடைய அண்ணன் தம்பி அக்கா தங்கைகள் உங்களுடைய பிள்ளைகளுடைய பழைய டிரெஸ்ஸுகள் இருந்தால் அது பத்தாமல் இருந்திருக்கலாம், இல்ல சின்ன கீரல் இருந்திருக்கலாம், சின்னதாக கிழிந்திருக்கலாம், நாங்க ஒட்டு போட்டு நாங்க வச்சுக்கிறோம், நீங்க அதை எங்களுக்கு அனுப்புங்கள் என்று அன்போடு வேண்டுகிறோம். அதை பரணிலையோ இல்ல வேஸ்ட் துணிக்கோ நீங்க போட்டிருப்பீங்க, அப்படி அதை வேஸ்ட் பண்ணாமல் தயவு செய்து அதை எங்களுக்கு அனுப்பும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். மற்றுமாக ஒருவேளை தேவன் உங்களை ஆசீர்வதித்திருந்தால், உங்களால முடிந்தால் சோலார் பல்பு 1, 2 ஒரு 200 ரூபா 300 ரூபா இருக்கும். எங்களுடைய ஏழை எளிய குடும்பங்களுக்கு லைட்டு கிடையாது, ஃபேனு கிடையாது, கரண்டே கிடையாது, ரோடு கிடையாது, குடிசை தான். அந்த வீட்டிற்கு உங்களுடைய பெயராலே அந்த வீட்டில் விளக்கு எரியும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். மற்றுமாக தெய்வ பிள்ளைகளே, மிரக்கல் ஆயில் எத்தனையோ அதிசயங்களை, அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறது. நீங்கள் அதை வாங்கி பயன்படுத்துங்கள். எல்லா வழிகளுக்கும், எல்லா நோய்களுக்கும் தயவு செய்து வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். மற்றுமாக தெய்வ பிள்ளைகளே, இரத்தத்தின் விடுதலை ஜெப புத்தகம் 120 வருடங்களுக்கு முன்பதாக எழுதப்பட்ட உண்மையுள்ள சக்தி வாய்ந்த சாத்தான்களை விரட்டுகிற, எல்லா துஷ்ட ஆவிகளும் விரட்டுகிற வல்லமையுள்ள ஜபங்கள் இருக்கிறது. அந்த காலத்துல அந்தோனியா தகடு, செபஸ்தியா தகடு நம்முடைய மூதாதையர்கள் எழுதி வைத்து சாத்தான்களை விரட்டிய ரகசிய ஜபங்களுடைய இந்த புத்தகத்தையும் நீங்கள் வாங்கி எல்லா கட்டுகளையும் உடையுங்கள் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம்.